Hi students, next chapter 2 complex numbers exercise 2.7 ல 3, 4, 5 பார்க்கலாமாடா. Third question பாருங்க. If x1 plus iy1 into x2 plus iy2 etc. xn plus iyn is equal to a plus ib, show that x1 squared plus y1 squared into x2 squared plus y2 squared etc. xn squared plus yn squared is equal to a squared plus b squared இருக்கு. Second question was summation r equal to 1 to n tan inverse of modulus yr by xr equal to tan inverse of modulus b by a plus 2k pi where k belongs to z அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? given இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாடா. given x1 plus iy1 into x2 plus iy2 plus etc. xn plus iyn is equal to a plus ib. அந்த givenனுக்கு டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடுலஸ்குள்ளார அந்த டேர்மை எழுதியாச்சு. ஸோ மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு x2 ப்ளஸ் iy2 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டாச்சு. இது அடுத்த ஸ்டெப்பில் ஸ்ப்ளிட்டிங் த மாடியூல்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. ஸோ மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் ib. மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னா நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு. அப்போ இங்கே என்ன வரும்? root of x1 squared plus y1 squared வருமா into root of x2 squared plus y2 squared etc. into multiplication இருக்கும் எல்லாமே into root of xn squared plus yn squared is equal to root of a squared plus b squared. ஓகேவா? ரூட்டுக்குள்ளே போடணும் அதை. ஓகேவா? அடுத்தது இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரும் அந்த ரூட்டு என்னவாயிடும்? நமக்கு கேன்சல் ஆகிடும். என்ன ரூட்டுனா ஹாஃபு, ஸ்கொயர்னால் அந்த 2 வர்க்கப்படுத்துகிறோம்டா. அப்போ அந்த 2 ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸெட்ரா xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட். ஸோ நம்மளோட ரிசல்ட்டு கிடச்சிடுது, ஃபஸ்ட்டு ரிசல்ட். ஓகேவா? ஸோ ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ செகண்ட் ரிசல்ட்டு பார்க்கலாமா? அதே கிவன் கண்டிஷனை எழுதியிருக்கேன். x1 ப்ளஸ் iy1 x2 ப்ளஸ் iy2 எக்ஸெட்ரா இன்ட்டு xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு a ப்ளஸ் ibன்னு டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஆர்குமெண்ட் எடுத்திருக்கேன் இந்த கொஷினுக்கு, கிவனுக்கு. So argument of x1 plus iy1 plus x2 plus iy2 into etc. xn plus iyn is equal to argument of a plus ib. Splitting the argument இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். argument of z1 z2 அப்படின்னு இருந்தால் argument of z1 plus argument of z2. argument of z அப்படின்னா tan inverse of modulus of b by a. zங்கிறது a plus ib. ஓகேவா? ஸோ இது இப்போ argument of n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது நமக்கு. ஓகேவா? ஸோ இது z1 z2 எக்ஸெட்ரா zn வரைக்கும் இருக்குது. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு ப்ளஸ் போடுங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆர்குமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் அந்த a ப்ளஸ் ib. அது அப்படியே தான் இருக்குது. argument of a plus ib. ஓகேவா? ஸோ argument of zனா tan inverse of b by a இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுவும் அதே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அந்த இடத்துல? z பதில் இங்கே x1 ப்ளஸ் iy1 இருக்கு, அவ்வளோதான். ஸோ tan inverse of y1 by x1 ப்ளஸ் tan inverse of y2 modulus of y2 by x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா tan inverse of modulus of yn by xn. அதாவது இமேஜினரி பை ரியல்ப்பா, அப்படி கூட நான் வச்சுக்கோங்க. ஸோ tan inverse of b by a by taking general rule general value summation r equal to 1 to n tan inverse of modulus yr by xr equal to tan inverse of b by a plus 2k pi where k belongs to z. இந்த ஆருக்கு நீங்கள் 1 2 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேலே உள்ள ஸ்டெப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? yn by x1 2ன்னு கொடுத்தீங்கன்னா y2 by x2 என்னன்னே கொடுத்தீங்கன்னா tan inverse of yn by xn. ஸோ நம்ம கண்டிஷன் வந்து இதுவும் ப்ரூவ் ஆகிடுது, செகண்ட் கண்டிஷன்.
அடுத்து fourth question பார்க்கலாமா? Second question provide. Fourth question பாருங்கள். If 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z equal to I tan theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் கண்டிஷன் நான் எடுத்திருக்கேன், என்ன கொடுத்துருக்காலும் அதை எடுத்திருக்கேன். 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, adding 1 on both sides. ஸோ ரெண்டு பக்கட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். 1 plus cos 2 thetaனா 2 cos square theta ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி sin 2 thetaக்கு 2 sin a into cos a அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இதை வந்து நான் க்ராஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ 1 plus z plus 1 minus z divided by 1 minus z equal to இந்த 1 plus cos 2 thetaக்கு பதில் 2 cos square theta அப்படின்னு போட்டுறேன். இந்த 2i sin 2 theta இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம sin 2a அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். sin 2aனா 2 sin a cos a. sin 2 thetaனா 2 sin theta cos theta. ஓகேவா? ஸோ ஐ அப்படியே வச்சுக்குவோம். ஸோ 2i sin 2 theta cos theta அப்படின்றது. அதில் அந்த இசட்னு கேன்சல் ஆகிடுதுன்னா ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 + 1 இருக்குது. ஸோ 2/1 minus z ஈக்குவல் டு இந்த பாருங்கள், இதில் 2 cos thetaவும் இருக்குது, அங்கே ஒரு 2 cos theta இருக்குது, ரெண்டுத்துலேயும் காமனாக. ஸோ 2 cos thetaவை வெளியில் எடுத்துட்டோம்னா ஓகேவா, ரிமைனிங் வந்து cos theta ப்ளஸ் I sin thetaன்னு இருக்கும். cos theta ப்ளஸ் I sin theta. ஓகேவா? அதனால 2 கேன்சல் ஆகிடும். இதை அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டெப்பு. ஸோ 1/1 minus z ஈக்குவல் டு cos theta இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin thetaன்னு இருக்கு இல்லையா? இது நமக்கு இதுலேருந்து z வேல்யூ வேணும் இல்லையா? அதனால் அடுத்த ஸ்டெப்பில் இதை க்ராஸ் பண்ணுவோம். ஸோ 1/cos theta இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin theta ஈக்குவல் டு 1 minus z அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டெப்பில் இதை கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த cos theta ப்ளஸ் I sin theta இருக்கால, அதான் cos theta மைனஸ் I sin thetaவில் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அதையும் அதான் மல்டிப்ளை பண்ணுறேன். cos theta minus I sin theta divided by cos theta minus I sin theta equal to 1 minus z. So 1 into cos theta minus I sin theta na cos theta minus I sin theta தான். ஓகேவா? ஸோ cos theta into இது a plus ib into a minus ib அப்படின்றது. ஸோ இது a square plus b square மாறிடும். a plus ib into a minus ib அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து a square plus b square. சரியா? ஜஸ்ட் a plus b into a minus b னா a square minus b square தான். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அது அப்படியே ப்ளஸில் வேறு, ஏன்னா I square வேல்யூ -1, அதனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ இது cos theta plus I sin theta, cos theta minus I sin thetaன்னு இருக்குது. ஏங்கிறது cos theta, பிங்கிறது sin thetaன்னு இருக்குது. ஸோ வந்து cos square theta plus sin square theta மாறிடும். cos square theta plus sin square thetaன்னா அதோட வேல்யூ ஒன்று தானே, ஈக்குவல் டு அந்த 1 minus z அப்படியே தான் இருக்குது. ஸோ cos theta minus I sin theta divided by cos thetaன்னு மாறிடும். ஓகேவா? ஏன்னா cos square plus sin squareோட வேல்யூ ஒன்றும் இல்லையா? ஸோ cos theta minus I sin theta divided by cos theta equal to 1 minus z. இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். cos theta by cos theta minus I sin theta by cos theta equal to 1 minus z. இந்த காசும் கேன்சல் ஆகிட்டு ஒன்றுன்னு மாறிடும். மைனஸ் ஐ போட்டுட்டு இந்த சைன் பை காசு இருக்கு இல்லையா, அது டேன்னு மாறிடும். சைன் பை காசு வந்து டேன் ஈக்குவல் டு 1 minus z. ஸோ இதுலேருந்து z கண்டுபிடிக்கிறதுக்கு z ஈக்குவல் டு 1 minus 1 plus I tan theta அப்படின்னு எழுதிடலாமா? z ஈக்குவல் டு 1 minus 1
ப்ளஸ் ஐ டேன் டீட்டா. இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு இசட் ஈக்குவல் டு ஐ டேன் டீட்டா. ஸோ ப்ரூவ் ஆகிடுது, நமக்கு ரிசல்ட்டு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது நம்ம 5th கொஷின் பார்க்கலாமாடா. இஃப் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, then show that cos 3 alpha plus cos 3 beta cos 3 gamma is equal to 3 cos alpha plus beta plus gamma. மாதிரி அடுத்தது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு சிஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். ஆர் அது இ பர் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாம். பிங்கிறது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா விச் இஸ் பீட்டான்னு எழுதலாம், ஈக்குவல் டு இ பர் ஐ பீட்டான்னு எழுதலாம். சி இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா ஈக்குவல் டு சிஸ் காமா ஈக்குவல் டு இ பவர் ஐ காமா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? லெட்டுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் இந்த ரிசல்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். அதாவது எஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, தென் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஏபிசின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, பிங்கிறது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. அதை நம்ம ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது 0ன்னு வந்துடுதுன்னா நம்ம இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. இதில் இந்த ரியல் பார்ட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கணும், இமேஜினரிலாம் ஆட் பண்ணணும். ஸோ ரியல் பார்ட் வந்து என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா அப்படின்னு இருக்கும். இமேஜினரியில் ஐயை காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் வந்து சைன் ஆல்ஃபா, அதான் இமேஜினரியெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஐயில் அது ஐயை மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டோம். ஸோ ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. நமக்கு கொஷினில் கிவன்லேயே கொடுத்துட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. அதோட ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துட்டா. ஸோ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. ஸோ 0 ப்ளஸ் ஐ 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ டோட்டலி இதோட வேல்யூ 0. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிட்டனால நான் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு. ஓகேவா? ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் கியூப், ஏ கியூப்க்கு பதில் இ பவர் ஐ ஆல்ஃபா த ஹோல் கியூப் போட்டேன். பி கியூப் பதில் இ பவர் ஐ பீட்டா த ஹோல் கியூப் போட்டேன். சிக்கு பதில் இ பவர் ஐ காமா த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3abcக்கு 3 இன்ட்டு இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் ஐ பீட்டா இன்ட்டு இ பவர் ஐ காமா. இது வந்து அப்படியே பவர் உள்ளார போயிடும். சரியா? இ பவர் ஐ 3 ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் இ பவர் ஐ 3 பீட்டா அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் இ பவர் ஐ 3 காமா ஈக்குவல் டு இது வந்து நம்ம ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன அந்த கான்செப்ட் படி 3 இன்ட்டு இ பவர் ஐயை காமன் எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இப்போ தான் இந்த லெட்லேயே அதனால தான் சொன்னேன் சிஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம், இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 2 ஆல்ஃபானா இ பவர் ஐ 2 ஆல்ஃபான்னு போடலாம். அப்போ இ பவர் ஐ 3 ஆல்ஃபானா காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபான்னு எழுதலாமா? ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா ப்ளஸ் cos 3 gamma plus I sin 3 gamma equal to 3 into இது e per I alpha I into alpha plus beta plus gamma வை இப்படி எழுதிடலாம். 3 into cos of alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ரியலெல்லாம் ஆட் பண்ணிப்போம், அப்புறம் இமேஜினரிலாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 3 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 3 பீட்டா ப்ளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு இந்த 3 காஸ் 3 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா
plus I into sine of alpha plus beta plus gamma. So equating real and imaginary parts, we get equating real and imaginary part, we get cos 3 alpha cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 into cos of alpha plus beta plus gamma. Okay va? Imaginary equate பண்ணோம்னா sin 3 alpha sin 3 beta sin 3 gamma equal to 3 into sin alpha plus beta plus gamma. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் இதில் போட்டிருக்க எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.